ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிடர் சொல்லிக் கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கும், ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் அனைவருக்கும் சேலத்திலிருந்து ஜோதிடர் ஆசிரியர் விஜயம் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஒரு எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் ஒரு வீடியோ பதிவிடுறேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஜோதிடம் சொல்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். போர்டில் காட்டிருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியலனா ஒரு நோட் போட்டுக்குங்க. நான் சொல்கிறேன், அந்த டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த நேரம், ஊர், திசா புத்தி எல்லாம் சொல்லிவிடுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்களும் ஆராய்ச்சி பண்ணலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். 18/12/1972 7:20 PM சென்னைன்னு போட்டுங்க. மிதுன லக்னம், லக்னத்தில் கேது, 2ல் மாந்தி, 5ல் செவ்வாய், 6ல் புதன் சுக்கிரன், 7ல் சூரியன் குரு ராகு, 12ல் சந்திரன் சனி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷ்ப லக்னம், லக்னத்தில் கேது, 2ல் செவ்வாய், 3ல் சனி, 4ல் சுக்கிரன், 6ல் குரு மாந்தி புதன், 7ல் ராகு, 11ல் சந்திரன், 12ல் சூரியன். இது நவம்ச கட்டம். இது நீங்கள் அப்படியே ஒரு நோட் போட்டு இப்படி எழுதிக்கலாம். நான் சொன்னதை அப்படியே போட்டு எழுதிங்க. போர்டில் தெரிஞ்சாலும் போட்டு எழுதிக்கலாம். பிறந்த காலத்தில் சூரியன் திசை 1 வருஷம் 1 மாதம் 28 நாள். இப்போ என்ன வயசு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஜாதகம் நம்மளோட கொடுக்குறாங்க, நம்ம பார்த்தோன்னே சொல்கிறோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும், ஏன் பிறக்கிற காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கூட பிறந்திருப்பாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. பிறக்கிற காலத்தில் சாப்பாடு இருக்காது. ஏதோ பக்கத்து வீட்டில் கஞ்சோ கூழோ இப்படிலாம் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் அப்படி வாழ்ந்தவங்களாம் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. இந்த ஜாதகம் அப்படி தான். பிறந்த காலத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவர் படித்து வளர்ந்து பொருளாதாரம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து, காசி பணம், இன்றைக்கி செல்வாக்கில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு மாவட்டத்தினுடைய டிஎஸ்பி ஆகிறார். இன்றைக்கி கரண்டில் ஒரு மாவட்டத்துக்கு டிஎஸ்பி ஆகிறார். அவர் பேர் கூட சொல்லலாம், ஃபோன் நம்பர் கூட இது சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு மதிப்பு குறைஞ்ச மாரி வந்துடும். அது சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில் யார் கேட்டாலும் வந்தீங்கன்னா ஃபோன் பேசி அவரோட பேசலாம். பேசுகிறார், அருமையான மனுஷன் பேசுகிறார். அப்போ இந்தமாரி உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கெல்லாம் என்னென்ன கிரகம் காரணம், இந்த ஜாதகத்தை என்ன சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்தமாரி இந்த உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க. பிறக்கிறம்போது சாதாரண குடும்பத்தில் இருந்தாங்க. இந்தமாரி பிறந்த உடனே வளர இந்தமாரி உயர்ந்த நிலை பெரிய பதவியில் இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி டிஎஸ்பியாக இருக்கிறாருன்னா, அவர் போனால் எத்தனை போலீஸ் போவாங்க, அவருடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், இவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கும். அப்போ இது எல்லாம் கிரகம் தான் கொடுக்குது. இது எல்லாம் இந்த ஜாதகத்தில் கிரகம் தான் கொடுக்குது. எப்படிப்பட்ட லக்கணத்தில் இருந்து எந்த மாதிரியான கிரகம் இருக்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுங்க. இது மிதுன லக்கணம். லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமான காலில் இருக்கணும். இப்போ இந்த லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் 6ல் இருக்கிறார். அவர் யாருடைய காலில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலில் இருக்கிறார். அனுஷம் 1ஆம் பாவத்தில் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 6ல் சனி பகவான் காலில். அந்த சனி உச்சாதிபதி காலில் இருக்குதுங்க. அந்த சனி யாரோட காலில் இருக்குதுன்னா ரோகிணி 4ஆம் பாவத்தில். அந்த அதிபதி உச்சம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருக்குது. அதனால் அந்த 10ஆம் பாவம் தொழில் ஒரு பவருள்ள தொழில். அவரை பார்த்தா எல்லாம் கையெடுத்து கும்புன்னு சலிட்டு வைக்கணும். ஏங்க, ஒரு ஜாதகனுக்கு தொழில் வளர்த்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ அந்த தொழில் வளர்த்துறதுனால தான் பேர் புகழ சம்பாதனை மதிப்பு அந்தஸ்து எல்லாம் தொழிலுக்கு தான். 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் உச்சாதிபதி காலில் இருக்குது. 10ஆம் பாவத்து அதிபதி ஒரு ஆட்சியில் இருக்கிறார்.
சரி, லக்னம். இந்த லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னமே ஒரு ஆட்சி கிரகத்தில் இருக்குது. லக்னம் புனர்பூசம் 2ஆம் பாதம், அந்த அதிபதி ஆட்சியில் இருக்கிறார். லக்னம் வலுத்துருச்சு, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலம் பெற்றுருச்சு, 10ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்குது, ராசி அதிபதி பலம் பெற்றுருச்சு. இப்படி அமைப்பு உள்ள கிரகமெல்லாம் யாரோட கிரகம்னா சூரியன் செவ்வாயோட துணையில் இருக்கிறாங்க. இப்போ 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற கிரகமும் 10ஆம் அதிபதி ஆட்சி கிரகமும் லக்னம் ஆட்சி கிரகமும் சூரியனோட இருக்கிறாங்க. சூரியனா யாருங்க? அரசாங்கம், அரசியல், போலீஸ், இராணுவம், மிலிட்ரி. அப்போ சூரியன் 7ஆம் பாவத்தில் நிற்கிறார். அந்த சூரியன் யாரோட காலில் இருக்கிறாங்கன்னா கேது காலில் இருக்கிறார். அந்த கேது லக்னத்தில் குருவோட காலில் இருக்குது, ஆட்சி காலில் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் மேஷம், சிம்மம், தனுசில் சூரியன் கேது காலிலேருந்து அந்த கேது ஆட்சி பெற்ற காலிலையோ உச்ச காலிலையோ இருந்தால் நம்ம தேசிய கொடி கட்டின காரணம் தான் போவாங்க, வருவாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கோம், அரசாங்கம் சப்போர்ட் இருக்கும், அரசாங்கத்தில் வேலையில் இருப்பாங்க. இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த ஜாதகம் பலம் பெற்றுக்குச்சு. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, லக்னம் நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது, 10 கூட நல்லா இருக்குது. அடுத்தது 2, 6, 10 தொடர்புங்க. 2ஆம் அதிபதி சந்திரனா அவர் 6ஆம் இடத்துல உள்ள உச்சாதிபதி காலில் இருக்குது. லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 6ல். அப்போ 2, 6, 10. இப்போ 2, 6, 10 தொடர்புனா பொருளாதாரம் உயர்ந்து வரும், தொழில் டாப்பாக வரும். அந்த அளவுக்கு உயர்ந்த ஜாதகமாக போகுது. அப்போ ஒரு ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்க போது எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் வறுமையில் வாழ்ந்தாலும் அவருடைய கிரகம் அந்த ஜாதகத்தை உயர்ந்த நிலை கொண்டு போயிடும். அந்த கிரகமெல்லாம் சூரியனாக இருக்குதா, குருவாக இருக்குதா, செவ்வாயாக இருக்குதான்னா அரசு சார்ந்து கொண்டு போகும். சூரியன் செவ்வாய் தாங்க போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாம் இதெல்லாம் அதைத்தான் கொடுக்கும். அதுக்கு தர்ம திரிகோண ராசி மேஷம், சிம்மம், தனுசலை இந்த தொடர்பு இருக்கணும். லக்னத்தை குரு பார்க்குது, அதே ஒரு சிறப்பு. அடுத்தது பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய ராகு. ராகு யாரோட காலில் இருக்கிறார்? சுக்கரன் காலில் இருக்கிறார். சுக்கரனே பலம் உச்சமாக இருக்கிறார். இப்போ 7ஆம் பாவம் நல்ல நிலைக்கு வந்துடுறார். நல்ல மனைவி, 2 பொண்ணு, 1 பையன். இந்த ஜாதகத்துக்கு குழந்தைங்க நல்லா இருக்கும். 2மே டாக்டராக படிக்குதுங்க. இதே இப்படி குழந்தைங்களுக்கு போய் 2 டாக்டராக படிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எந்த விதிமுறை இருக்குதுன்னு கேட்கணும். 5ஆம் அதிபதி தான் ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய பவர். 5ஆம் அதிபதி எங்குக்கிறா அதை லக்கணமாக போட்டுக்கணும். இப்போ 5ஆம் அதிபதிக்கு சுக்கரம் போய் விருச்சகத்தில் இருக்குது, அதை லக்கணமாக போட்டுக்குவேன். அந்த லக்னத்தில் அந்த சுக்கரனுடைய எத்தனை கிரகம் தொடர்பில் இருக்குதோ அத்தனை கிரகம் எண்ணிக்கை எடுத்துக்குவோம். அந்த கிரகத்துக்கு 10ஆம் பாவத்தை பார்ப்பேன். இப்போ மிதுன லக்கணம் 5ஆம் அதிபதி சுக்கரன் 6ல் இருக்கிறாரு, அதை லக்கணம் போட்டு அதுக்கு 10ஆம் பாவம் சிம்மம் சூரியன். அந்த சூரியன் லக்கணத்துக்கு 2ல், அது உச்சாதிபதி காலில் இருக்குது. அவங்க பொண்ணுங்க 2 குழந்தைங்களுமே டாக்டர் தான். ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் வந்து டாக்டர் ஆக மாட்டாமா, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு இப்படி எல்லாம் படிப்பான் அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த பையன் அதுதான் எழுதுன பரீட்சை எழுத போகிறானோ, அதுதான் நான் படிக்க போகிறானோ, அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தை வந்து உயர்ந்த ஜாதகமாக தாழ்ந்த ஜாதகமாக அப்படின்னு பார்க்கணும்னா லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், ராசி என்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமாக இருக்கணும், 10ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து இப்படிலாம் இடத்த பார்த்து சொல்லிடலாம். அதில் சூரியன், செவ்வாய், குரு வருதுன்னா இந்தமாரி போலீஸு, மந்திரின்னு சொல்லிடலாம். புதன் வருதுன்னா வர்த்தகம், வியாபாரத்தை சொல்லலாம். சுக்கரன்னா துணிக்கடை, பேண்ட் ஸ்டோர், இந்தமாரி சொல்லலாம்.
என்ன கிரகம் வருதோ அந்த கிரக காரகத்துமே சொல்லுங்கள், அற்புதமாக சொல்லிடலாம். இந்த மாரியெல்லாம் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எடுத்து பார்த்துக்கணும். எல்லாமே பிறக்கும்போதே பணக்காரனாக பிறக்கிறதில்ல, பிறக்கும்போதே உயர்ந்த பதவிக்கு வர்றதில்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வச்சுங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, காமராஜர் இவங்கெல்லாம் பிறக்கும்போது சாப்பாடு உணவுக்கு கஷ்டப்பட்டவங்க தான், அதிகமான படுப்பும் இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் ஆகும் இல்லையா, அவங்களுடைய பேர் புகழை நினச்சிருக்கு இல்லையா. பிறக்கும்போது தான் பணக்காரன், கோடீஸ்வரன், மந்திரியாக பிறந்தாங்க. இது எல்லாம் கிரகம்தான் இயக்கம். அவங்களோட ஜாதகத்தை பார்த்தா பிறந்து 3 நாள் குழந்தையிலேயே மந்திரி ஆகுவான், எம்எல்ஏ ஆகுவான், கோடீஸ்வரன் ஆகுவான், போலீஸ் ஆகுவான், கலெக்டர் ஆனான்னு சொல்லலாம். ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஜோதிடமும் கிரகமும் நாமளும் தொடர்பு கொள்ள வேண்டும், இல்லைன்னா ஜோசியம் வராதுங்க. ஜோதிடம்னா சும்மா வராது. நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க, திருவெங்கும் திண்ணைகள் கட்டி வெள்ளை வேட்டி வெட்டி நாயம் சுதந்திரம் என்ன செய்யணும். ஜோசியம்னா சும்மா வர இல்லைங்க, மொத்தமாகவே எதுவுமே சும்மா வராது. கஷ்டப்படணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதுவும் ஜோதிடர்னா 24 மணி நேரம் ஜோதிடத்தில் படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணணும், உலகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தா தான் ஜோசியம் வரும். எடுத்தோடனாலும் சும்மா ஜோசியம் வராது. அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தான் ஜோதிடம் வரும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை விடுங்க, இந்த ஜாதகத்தினுடைய விளக்கம் விதிமுறைகள்லாம் சொல்லிட்டேன். சில இன்னும் விதிமுறைகள்லாம் உங்களுக்கு நிறைய இன்றைக்கி தரேங்க, எடுத்துக்கங்க, எழுதிக்கிங்க, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, ஒரு ஆண் பெண் ஜாதகம் கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம முதல்ல ஜாதகம் வாங்கி கடிச்சிட்டு பார்க்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் ஆணோ ஒரு பொண்ணோ எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், லக்கணத்துக்கு 7, 8 சனி ராகு இருக்குதுன்னு வச்சுங்க. 12 லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரிங்க, ஆணாக இருந்தானா பெண்ணாக இருந்தானா, லக்கணத்துக்கு 7, 8 சனி இருந்தால் 35, 36, 37 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும். லேட் திருமணம். அவங்களாம் இளமையில் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அற்புதமாக இருக்குதுன்னா சொல்ல முடியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 12 லக்கணத்துக்கு எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் 7, 8 சனி ராகக்கூடி இருந்தால் லேட் திருமணம் தாங்க. இளமையெல்லாம் பண்ண முடியாது திருமணம், அதெல்லாம் அரிது. உங்களை டெஸ்ட் பண்ணுறது, உங்களை போலி ஆகிறது, உங்களுடைய பேச்சை தப்பாக சொல்கிறதுக்குன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளை ஒரு ஆய்வு பண்ணும்போது வாழ்த்துறைக்கு சிலையாக நிறைய பேர் இருப்பாங்க, அதை குறை கூறுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாகேஷ் சரஸ்வதி சபதத்தில் சொல்கிற மாதிரி, திருவிளையாடலை சொல்கிற மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிற புலவர்கள் நிறைய இருக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிற புலவர்கள் தான் நிறைய இருப்பாங்க, சோசியக்காரலாம் இருப்பாங்க. ஏதோ இந்த அளவுக்கு ஒரு யூடியூப்பில் காசு கொடுக்குறோமா, பணம் கொடுக்குறோமா, இலவசமாக தானே சொல்லித்தராரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு வாங்க மாட்டான். அதில் என்ன குற்றம், அவர் சொன்னதில் என்ன தப்பு, அதை கமெண்ட்ஸில் இதை குற்றம், அதை குற்றம், இதை குற்றம், ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய ஜென்ம கூர், பிறந்த கூர். அவங்கள நம்ம தப்பி சொல்லக்கூடாது. யூடியூப்பில் சொல்கிறோம், ஒரு விதிமுறை சொல்கிறோம். இந்த விதிமுறையை எடுத்துங்களேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 7, 8 சனி ராகு சேர்ந்திருந்தால் திருமணம் லேட்டாக தான் ஆகும். பாருங்கள், கமெண்ட்ஸில் போட இல்லையே எனக்கு 7, 8 சனி ராகு சேர்ந்துக்குது, இளமையில் திருமணம்னு சொல்லிட்டுருவாங்க. அவங்க ஜாதகத்தை ஒரிஜினல் ஜாதகம்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இதேமாரி குற்றம் கண்டுபிடிக்கிற ஜோதிடர்கள் புலவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அது நிறையா இந்த மாதிரி இருக்குது, எங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் குற்றம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிட்டுங்க. குற்றம் இல்லாமல் நம்ம தெளிவாக ஜோசியத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கலாம்.
எந்த லக்கணத்துக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் அதிபதியும் எந்த லக்கணத்துக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நீசம் பெறக்கூடாது. நல்லா ஆய்வு பண்ணிங்க, நல்லா எடுத்துங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நீசம் பெறக்கூடாது. அப்படி நீசம் பெற்றால் திருமணம் ஆகிறது அரிது. அப்படி திருமணம் ஆனாலும் ஆணாக இருந்தால் நல்ல கணவனாக இருக்க மாட்டான், நல்ல ஆணாக இருந்தால் நல்ல பெண்ணாக இருக்காது. இது உதாரணம் என்னன்னாங்களா, ஒரு குளத்தில் தண்ணி இருக்குதுன்னா 4 பக்கம் சுவர் இருக்கும், நல்லா தாங்கி பிடிக்கும். அதில் ஹோல்ஸ் விழுந்துட்டாலும் கரைஞ்சிட்டாலும் குளத்தில் இருக்கிற தண்ணி வெளியே போயிடும். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் 6, 8 இந்த இடம் கிடக்கூடாதுங்க. இதெல்லாம் கேட்டுட்டால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, நல்ல மனைவி அமையாது, நல்ல கணவன் அமையாது, பெண்ணுக்கு நல்ல கணவன் அமையாது, ஒடுகாலியாக இருப்பான். என்னன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நேசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த பெண் ஒருத்தர் யாரும் ஒருத்தர் கட்டிக்குது, அந்த குடும்பத்தை ஆம்பளை தானே காப்பாற்ற மாட்டான். குடிப்பான், சீட்டாடுவான், ஊரில் சுற்றுவான். இந்த அம்மா அவனை கட்டிடுச்சுல்ல, இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த குடும்பத்துக்கு குழந்தைங்க குட்டிகளை சோறு போடும். இந்த அம்மா சம்பாதிக்கிற காசில் கூட அடித்து மிரட்டியும் வாங்குவான், கெஞ்சியும் வாங்குவான், வாங்கிட்டு போய் ஒரு கோட்டை போட்டுருவான். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்து கேட்டுருக்கிறேன். என்னம்மா எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, என்னம்மா உங்கள் பண்ணாடிக்கு ஏதாச்சும் கோட்டை கேட்டு காசு கொடுத்தியா அப்படின்பா. என்ன பண்ணுறது, கெஞ்சிதா கர்மாந்திரம் பேர் நிறைய ஜாதகம். அந்த அம்மாவே கூட்டி வந்து பேச வச்சுருவேன். என்ன பண்ணுறது, கட்டி விட்டோம், நல்ல மனுஷன் இல்லை தான். அது ஒரு அரை கோட்டை ஒரு கோட்டை போடணும், வாரத்தில் ஒரு நாளைக்கு எதை நானே கொடுத்துருவேங்க. அந்த அம்மா சம்பாரிச்சு காய்ச்சி கொடுக்கணும். இதுதான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவமும் 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவம் நேசமானால் இப்படிப்பட்ட கணவன் தான் கிடைப்பான். நிறைய ஜாதகம் ஆய்வு பண்ணியாச்சு, நிறைய பேர்த்த கேட்டாச்சு. நான் கேட்டுக்கிறேன், ஆமாம்பாங்க. சரி, இப்போ 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் நேசகரம் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு முன்னும் பின்னும் நேசகரம் இருக்கக்கூடாது. 7ஆம் பாவம் மட்டுமே இல்லை, லக்னங்கிறது ஆணாக இருந்தாலும் ஜாதகன், 7ஆம் பாவம் மனைவி, பெண்ணாக இருந்தால் 7ஆம் பாவம் ஜாதகி, பெண்ணாக இருந்தால் லக்னம் ஜாதகி, 7ஆம் பாவம் கணவன். இப்படிலாம் இருந்தால் 6ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவமும் முன்னும் முன்ன நேசம் கூட 6 கூட 8 கூட நேசம் வரக்கூடாது. லக்னத்துக்கு முன்னும் முன்ன நேசம் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 2 12ஆம் அதிபதியே நேசம் பெறக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் திருமண வாழ்க்கை அவங்களோட குடும்ப ஒழுக்கம் கண்ணியமாக நடத்த மாட்டாங்க. ஒரு குடும்பத்தை கட்டிக்காக்கணும் இல்லைங்களா, அப்படிலாம் இருந்தால் அவங்க ஓட்ட முடியாது. சரி, ஒரு பொண்ணு வசதி வாய்ப்பே வேண்டாம், ஏழையாக இருக்கட்டும் பாழையாக இருக்கட்டும் கஷ்டவாளியாக இருக்கட்டும், ஒரு பெற்றோட ஜாதகத்தில் 6, 7, 8 சுபகரங்கள், 6 புதன், 7 சுக்கரன், 8 குரு, கட்டிய துணிமணியோடு அதை கட்டி பொழைச்சிக்கலாம். அந்த பொண்ணு அந்த சாதகனுக்கு கட்டிட்டு வச்சிங்கன்னா அந்த திருமணம் பண்ணுறதுலேருந்து அவங்க நாள் பட உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஊர்லேயே உயர்ந்த வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. எனக்கு நிறையா நண்பர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த நண்பருடைய மகனுக்கெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, 6, 7, 8 சுபகரங்கள் தொடர்ச்சியாக இருந்தால் பொண்ணை சும்மா டோரில் சேலை கொடுத்தனால கட்டியிருந்தாலும் நான் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி உச்சாதிபதி காலம் தான் கல்யாணம் பண்ணிக்குங்கிறார். அதுக்கு தான் 6, 7, 8 சுபகரங்கள் இருக்கணும். லக்னத்துக்கு முன்னு சுபகரங்கள் இருக்கணும். பொண்ணை எந்த பொண்ணாக இருந்தாலும் கட்டிக்கலாங்க, சொத்து பணம் காசு தேவையில்லை. தரமான குடும்பமாக இருக்குமா, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப மேன்மை அடையுமா. 7ஆம் அதிபதி எங்கு இருந்தாலும்
அது முன்னு பின்ன சுபகரம் இருக்கணும். ஆனால் தானே பெண்ணாக இருந்தானே. 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் 7ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகரம் இருக்கணும். லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகரம் இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், தரமாக இருப்பாங்க. லக்னத்துக்கு முன்னும் பின்னும் நேசகரம் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகரம் இருக்கலாம். எப்படி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு ஜாதகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கணுங்க. இப்படி தேர்ந்தெடுத்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜோதிடம் நம்ம சொல்கிறதுக்கும் சிறப்பாக இருக்கும். இப்படி வாரத்தில் ஒரு முறை எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் இலவசமாக ஜோதிடம் போடுறோம், இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம். காசோ பணமோ இதை கேட்குறது இல்லை. கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி 5000 10,000 வாங்குறாங்க. ஆணித்தரமான விதிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறதா வாங்கிக்கிங்க. ஆனால் இது இலவசமாக ஆணித்தரமான ஜோதிட விதிமுறைகளை உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறோம். வாரம் ஒரு வீடியோ போடுறோம். வாரத்தில் ஒரு நாளைக்கு ஜோதிட சங்கம் கிளாஸ் நடக்குது. நாமக்கல், பள்ளிப்பாளையம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் நடக்குது. அங்கேயும் போய் இதுமாரி தான் இலவசமாக சொல்லிட்டு வரோம். அதனால் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும், ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் நண்பர்களுக்கும், ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கும் அனைவருக்கும் இந்தமாரி இலவசமாக சொல்லித்தரோம். என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் நம்ம திறன்பட ஜோதிடம் சொல்லலாம், திறன்பட ஜோதிடத்தை வளர்த்தலாம், திறன்பட ஜோதிடம் ரொம்ப சிறப்பாக வரும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.